சாமை ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கலாம். குதிரவாளி அதுவும் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு அது ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 to 3 hours கழித்து அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 to 3 hours கழித்து இந்த ஊற வச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு ஒரு 2 இல்லைன்னா 3 பல்லு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு சிறு துண்டு சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5 இல்லைன்னா 6 போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய இந்த ஊற வச்ச சாமை, குதிரவாளி, அரிசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை, கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடையாட்டம் ஊற்றிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து போட்டு அடையாட்டம் அதில் ஊற்றிக்கலாம். 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆயில் ஒரே ஒரு ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடையாட்டம் இதை ஊற்றிக்கலாம். வணக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், தண்ணியாகவும் இருக்க வேணாம், தோசை பதத்துக்கு கரைச்சி. இந்த தோசைக்கு நிலக்கடலை சட்னி நல்லா மேட்சாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். இது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணி